1000 ஆண்டுகளுக்கு முன் நம்முடன் வாழ்ந்த இளவரசனின் பாதையில் ஒரு பயணம். உடலையும் மனதையும் புடம் போடுகிற யாத்திரை. பந்தளம், பம்பை, சபரிமலை, அச்சன் கோயில், இப்படி ஐயப்பன் சென்ற பாதை தோறும் ஆன்மீக வரலாற்று தேடலில் யாத்ரிகர். இந்திய கடவுள்களோட புராணத்தையும் சரித்திரத்தையும் பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கையில பயணம் ஒரு நீங்காத அம்சமா இருந்திருக்கு. பயணத்துக்காகவே ஒரு கடவுள் தூதரும் இருந்திருக்கிறார். அவரோட பேரே திரிலோக சஞ்சாரி தான். இந்த திரிலோக சஞ்சாரிக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதுதான் நாரதர். நாரதர் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு கலகம் செய்யறவரு, கோல் மூட்டுறவரு, காமெடி பண்றவரு, இப்படித்தான் ஒரு தோற்றம் கண்ணு முன்னாடி வரும். ஆனா இதையெல்லாம் தாண்டி நாரதரோட இமேஜ் பயணத்தோட முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுது. பயணங்கிறது விசாலமான மனதையும் அறிவையும் கொடுக்குது, நிறைய அனுபவங்களை தருது. அதனாலதான் ஐயப்பனோட வழிபாட்டுல கூட 18 முறை சபரிமலைக்கு போயிட்டு வந்தவங்க குருஸ்தானத்துல வைக்கப்படுறாங்க. இப்ப நான் அச்சங்கோயில் ஆற்றோட அக்கறையும் இக்கரையும் இணைக்கிற தொங்கு பாலத்துல தான் நின்றுட்டு இருக்கிறேன். ஏற்கனவே கட்டப்பட்ட 100 ஆண்டு கால பழமையான பாலம் இடிஞ்சு போடுறதுனால ரொம்ப சமீபத்துல இந்த பாலத்தை கட்டியிருக்கிறாங்க. இந்த ஆத்துக்கு அந்த பக்கமா இருக்கிற அரசர் வாழ்ந்த அரண்மனையை பார்த்த நாம இதுக்கு இந்த பக்கமா இருக்கிற அரசி வாழ்ந்த அரண்மனையையும் ஐயப்பன் குளித்து விளையாண்ட இடங்களையும் தான் பார்க்க போறோம். இதோட முக்கியமான கோயில்களுக்கு யாத்ரீகனோட இந்த பயணம் உங்களை அழைச்சிட்டு போக போகுது. அந்த காலகட்டத்துல அரசகுல பெண்களுக்கு தனியா மாளிகைகள் கட்டி கொடுத்திருந்தாங்க. இப்ப நாம போக போற ராணிக்கோட்டைங்கிற இடம் பந்தளத்து அரச பெண்கள் வாழ்ந்த பகுதி தான். இது அச்சன்கோவில் ஆற்றோட மறுக்கரையில இருக்கு. சுற்றிலும் தேக்கு மரங்களால கட்டப்பட்ட அந்த காலத்து பந்தல அரண்மனையோட ஒரு பகுதியில தான் இப்ப நான் இருக்கிறேன். 8 கட்டுன்னு சொல்லப்படுற சுற்றிலும் 8 வாசல்களும் நடுவுல ஒரு முற்றமுமா இருக்கிற இந்த அமைப்பு அந்த காலத்து கேரள கட்டடக்கலையோட நிபுணத்துவத்தை நமக்கு உணர்த்துது. இங்கதான் பந்தல அரசியோட ஐயப்பன் ஓடி ஆடி விளையாண்டாரு அப்படின்னு ஒரு வலுவான நம்பிக்கை இங்குள்ள அரச குடும்பத்தாருக்கு இருக்கு. பழைய கால வீடு மாதிரியான தோற்றத்துல இருக்கு இந்த ராணிக்கோட்டை. முழுக்கவே தேக்கு மரங்களால கட்டப்பட்ட தூண்களும் பழைய கால பொருட்களுமா நம்மள அந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போறதா இருக்கு. ஐயப்பனுக்கு சாத்தப்படுற திருவாபரணங்கள் இந்த அரண்மனையோட ஒரு பகுதியில தான் பாதுகாக்கப்பட்டு வந்தது. அரண்மனைக்கு குழந்தையா வந்த ஐயப்பன் ஓடி விளையாடின இடங்கள் இதெல்லாம். காலத்தினால பெரிய அளவுக்கு எந்த மாற்றமும் ஏற்படாம இப்பவும் நாம பாக்குறது மாதிரியான பொலிவான தோற்றத்துல இருக்கிறதே சந்தோஷம் தரக்கூடிய விஷயம்தான். ராஜா ராஜசேகரனோட மனைவி இந்த மாளிகையில தான் வாழ்ந்திருக்காங்க. பந்தளத்து ராஜா ராஜசேகரன் குழந்தை ஐயப்பனை கண்டெடுத்தப்ப அந்த குழந்தையோட கழுத்துல ஒரு மணி மாலை சுத்தி இருந்ததுனால மணிகண்டன் பெயர் சூட்டி பம்பையிலிருந்து பந்தளத்துக்கு அழைச்சிட்டு வர்றார். அரண்மனையே கோலாகலமா மணிகண்டனை வரவேற்கிறது. அப்ப அங்க இருந்த மக்கள் யாருக்குமே தங்களையும் தங்களோட ஊரையும் பாதுகாக்க வந்திருக்கிறது ஒரு அவதார புருஷன்னு தெரியாது. குழந்தை மணிகண்டனோட வரவுனால ராஜாவும் ராணியும் அகமகிழ்ந்து போறாங்க. அப்பா, அம்மா, நாட்டு மக்கள், தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஐயப்பன் செல்லப்பிள்ளை. இருந்தாலும் ஒரு கூட்டுக்குள்ள பட்டுப்பூச்சி மாதிரி அவர் இல்லாம ஒரு பறவை மாதிரி சுதந்திரமா தான் வாழ்ந்திருக்கிறார். சின்ன வயசுல இருந்தே
மணிகண்டனுக்கு சாகச விளையாட்டுல ஆர்வம் அதிகம். ராணிக்கோட்டையிலேயே பிராதான குளம் ஒண்ணு இருக்கு. 1000 வருஷம் பழமையான இந்த குளத்துக்கு பேரே ஐயப்பன் குளம் தான். இந்த குளத்துலதான் ஐயப்பன் குளிச்சு விளையாடி இருக்கிறார். அதனால இந்த குளத்துல இப்ப யாருமே குளிக்கிறது இல்ல. இந்த குளத்தோட தண்ணீரை தீர்த்தமா பயன்படுத்திட்டு வர்றாங்க. ராணிக்கோட்டையில ஒரு பகுதியில இருக்கு ஐயப்பன் குளம். இந்த அரண்மனையில இப்ப யாரும் வசிக்கல. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கூட வெளியாட்கள் யாருக்கும் அனுமதி இல்ல. இங்க வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அரண்மனையோட நிர்வாகத்தினர்கிட்ட முன் அனுமதி வாங்க வேண்டி இருக்கும். பந்தளம் வர்ற பலருக்கும் நாம முதல்ல பார்த்த அரண்மனை மட்டும் தான் தெரியும். ஆத்தங்கரைக்கு இந்த பக்கமும் அரண்மனை ஒண்ணு இருக்குங்கிறதே பலருக்கும் புது தகவல் தான். கேரளாவுல உள்ள பெரிய தரவாடு வீடுகளுக்குள்ளேயே இந்த மாதிரி பெரிய குளங்கள் இருக்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். இதோ இந்த இடம்தான் ஐயப்பன் குளம். இங்க பக்தர்கள் வர்றது ரொம்பவும் குறைவுதான். நம்ம வீடுகள்ல இருக்கிற ஒரு சாதாரண மாடிப்படி மாதிரி தான் குளத்துக்கு போற வழி இருந்தாலும் போக போக அந்த இடம் புது உலகத்துக்குள்ள நம்மள அழைச்சிட்டு போன மாதிரி இருந்தது. இருட்டும் வெளிச்சமுமா ஒரு மாயாஜால உலகத்து பிரவேசம் மாதிரியே இருந்தது. மின்சார வசதி இல்லாத காலத்துல இங்க தீப்பந்தங்கள் பகல் நேரத்திலே கூட எரிஞ்சிருந்திருக்கணும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மட்டும்தான் இங்க வர்றதுக்கு அனுமதி உண்டு. மற்றபடி ஆண்களுக்கு இங்க வர்றதுக்கு அனுமதி கிடையாது. படி இறங்கி நீச்சல் அடிச்சு தினமும் குளிக்கிறதுங்கிறது ஆரோக்கியத்தோட தொடர்பு கொண்ட விஷயங்கள் தான். வீட்டுக்குள்ள நீச்சல் குளம் கட்டுறது மேற்கத்திய கலாச்சாரம் நினைக்கிறோம். ஆனா மழை தண்ணி தேங்குற இடம், நிலத்தடி நீர் பெருகி வர்ற பூமின்னு சரியா கணிச்சு ஒவ்வொரு பெரிய தரவாடுகளுக்கு உள்ளேயும் ஒரு குளத்தை வெட்டி அதை சுத்தி சுவர் எழுப்பி அந்த சுவர் தாண்டி மரங்களை நட்டு பாதுகாப்பா கட்டுற யோசனை நம்ம நாட்டிலேயே இருந்திருக்கு. ஒரு மாவீரனான ஐயப்பனுக்கு இந்த சின்ன குளம் தான் ஆரம்ப கால பயிற்சி களமா இருந்திருக்கணும். அரண்மனை வளாகத்துக்குள்ளே இருக்கிற பாதாள குகை மாதிரி வடிவமைக்கப்பட்ட அந்த படிக்கட்டுகளை தாண்டி தான் நம்ம இந்த குளத்துக்கு வந்து சேர முடியும். குழந்தை பருவத்துல சுவாமி ஐயப்பன் குளித்து விளையாண்ட இடம் அப்படின்னு சொல்லப்படுற குளம் இது. இதோட விசேஷம் என்ன அப்படின்னா இதுல எப்பவுமே தண்ணி பத்துறதே இல்லையா. அரண்மனை அரச குடும்பத்தால ரொம்ப புனிதமான இடமா பாதுகாக்கப்பட்டு காக்கப்பட்டு வர்ற இந்த இடத்துக்கு வந்தது நம்ம யாத்திரிகன் பயணத்துல ஒரு மறக்க முடியாத அனுபவம்னே சொல்லலாம். ஆனா இதுல சின்ன வருத்தம் என்னன்னா இவ்வளவு முக்கியத்துவமும் புராதன பெருமையும் அற்புதமான வரலாற்று பின்னணியும் கொண்ட இந்த குளமும் அரண்மனையும் சரியான பராமரிப்பு இல்லாம இருக்குதுங்கிறதுதான். ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. சிலருக்கு தங்களோட பிறப்பின் அர்த்தமும் ரகசியமும் தெரியும். அப்படி தெரிஞ்சவங்க ஞானி ஆயிடுறாங்க, கடவுளோட ஐக்கியம் ஆயிடுறாங்க, கடவுளாவும் ஆயிடுறாங்க. ஐயப்பன் மாதிரி. அப்படி ஐயப்பனோட ஜென்ம ரகசியத்தோட தொடர்புடைய ஒரு கோயில் பந்தளத்திலேயே இருக்கு. அழகான நந்தவனத்துக்குள்ள அமைஞ்ச கோயில் இது. கைப்புலா கோயிலுக்கும் ஐயப்பன் அவதாரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ரொம்ப விசாலமா ஓடுற இந்த அச்சங்கோயில் ஆத்துல குளிச்சதுக்கு அப்புறம் தான் பக்தர்கள்லாம் இந்த கோயிலுக்கு தரிசனத்துக்காக போறாங்க. இந்த கோயிலும் கூட அரண்மனையோட வளாகத்துக்குள்ளேயே இருக்கு. இந்த கோயிலுக்கு கைப்புலான்னு பேர் வந்ததுக்கும் நம்ம ஊர் பாண்டிய மன்னர்களுக்கும் நெருங்கினதா ஒரு தொடர்பு இருக்கு. அதாவது போர்ல சோழர்களை எதிர்கொள்ள முடியாத பாண்டிய மன்னர்கள் மேற்கு தொடர்ச்சி மலை வழியா இந்த இடத்துக்கு வர்றாங்க. இந்த இடம் கைப்புலா கம்பன் அப்படிங்கிற ஒரு நிலக்கிழார் ரசம் இருந்தது. பாண்டிய மன்னர்கள் அந்த நிலக்கிழார்கிட்ட இருந்து இந்த இடத்தை வாங்குறாங்க. ஆக ஒரு காலத்துல பாண்டிய மன்னர்கள் இருந்த அந்த இடத்துலதான் இப்ப நாம இருக்கிறோம். இந்த கோயில்ல 2 பெரும் சன்னதிகள் இருக்கு. ஒன்னு சிவன் சன்னதி, இன்னொன்னு விஷ்ணு சன்னதி. பந்தள ராஜா ராஜசேகரன் தன்னோட இஷ்ட கடவுளான சிவனை வழிபட்டதாகவும் ராணி தன்னுடைய இஷ்ட கடவுளான விஷ்ணுவ குழந்தை வரத்துக்காக வேண்டியதாகவும் கோயிலோட தல புராணம் சொல்லுது. இந்த கோயிலோட விசேஷம் என்ன அப்படின்னா இந்த கோயில் வளாகத்துக்குள்ளேயே சிவன் கிருஷ்ணர் 2 கடவுள்களுக்கும் தனித்தனியா சன்னிதானங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பந்தள மகாராஜர் சிவபக்தராகவும் அரசி விஷ்ணு பக்தியாகவும் இருந்ததுனாலதான் குழந்தை வரம் வேண்டி இவங்க பிரார்த்தனை செய்த போது விஷ்ணு சிவன் 2 பேரும் கலந்து மணிகண்டன் உருவானார் அப்படின்னு உள்ள அரச குடும்பத்தாரால சொல்லப்படுது.
பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாறு உள்ள இந்த கோயில் இன்னும் அந்த பழமை மாறாம அதே பொலிவோடையே இருக்கு. இவங்க 2 பேரோட ஆழ்ந்த பக்தியின் காரணமா தான் சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணு கலந்த அம்சமா ஹரிஹரன் அவதரிச்சிருக்கிறாரு. அதனால இந்த கோயில ஐயப்பனோட ஜென்ம ரகசிய கோயிலா சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு ஒரு பின்னணியும் இருக்கு. இந்த சிவனை வழிபடுறதுக்கு இப்பவும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது அடிக்கடி வந்துட்டு தான் இருக்காங்க. நாம போன போது கூட அங்க பெரிய தரவாட சேர்ந்த ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க. ध्यानरमन्दे श्रुतिमधुरे सुग्रहे विग्रहे दे निष्कम्बे नित्यपूर्णनिरवधि परमानन्दपीयूषरूपे निर्लीनानेकमुक्तावलिसुभगदे निर्मलब्रह्मसिन्धौ. എന്റെ പേര് ഇന്ദിരാ വാര്യർ. ഞാൻ 20 വർഷമായി ഇവിടെ അമ്പലത്തിൽ വായനയായിട്ടിരിക്കുന്നു. ഭാഗവത പാരായണമാണ്. പിന്നെ ഈ അമ്പലത്തിലെ മൂർത്തി നരസിംഹമൂർത്തിയായിരുന്നു. പിന്നെ ഭക്തജനങ്ങളെല്ലാം വന്ന് പ്രാർത്ഥിച്ച് സന്താനമൂർത്തിയാക്കിയതാണ് കൃഷ്ണൻ, സന്താന കൃഷ്ണൻ. കുട്ടികളുണ്ടാവാൻ വേണ്ടിയിട്ട് സന്താനമൂർത്തിക്ക് വഴിപാടൊക്കെ നടത്തുന്നു, പിള്ളേർ ഉണ്ടാവാനും. ആ കുട്ടിയെ കൊണ്ട് വന്ന് വേണം നമ്മൾ ഇവിടെ ആ വഴിപാട് നടത്താൻ. പിന്നെ വൃശ്ചികമാസം 41 വരെയും ചെറുപ്പുണ്ട്, പരിപാടികളെല്ലാം ഉണ്ട്. இந்த கோயில பகல்ல பாக்குறதோட மட்டும் இல்லாம இரவு நேரத்திலையும் வந்து பாருங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்கன்னு ஒரு புதிர் போட்டாங்க அந்த அம்மா. நாங்களும் மாலை மங்குற நேரத்துல திரும்பவும் இந்த கோயிலுக்கு வந்தோம். உண்மையிலேயே அந்த அம்மா போட்ட புதிருக்கான விடை ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த ஆச்சரியம் கேரளாவுக்கே உரித்தான பிரத்யேக அழகுணர்வு. காலையில நந்தவனத்துக்கு நடுவுல பார்த்த கோயில், மாலையில விளக்குகளுக்கு நடுவுல ஜொலிக்கிற கோயில்னு வெவ்வேறு அழகுல நம்மள கைப்புலா கோயில் பிரமிப்புல ஆழ்த்துச்சு. கோயில் முழுக்க பிரகாசமா எரியிற இந்த விளக்குகளை முழுசா ஏத்தி முடிக்கிறதுக்கே 2 மணி நேரங்களுக்கு மேல ஆயிருக்கு. நட்சத்திரங்கள் மாதிரி விளக்குகள் மிதக்கிற குட்டி நீரோட, நிலத்துல பதிச்சு வச்ச நவரத்தினங்கள் ஜொலிக்கிறது மாதிரியான விளக்குகள், காத்துனாலேயோ எண்ணெய் இல்லாமலோ தீபம் அணையும் போது அதை மறுபடி ஏத்தி வைக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிற பெண்கள், இப்படி கோயிலே கோலாகலமா இருந்தது. கோயிலோட மூலவர் சிவன் வீதி உலா வந்த நேரம், யானை மேல உலா வந்த சிவனோட ஊர்வலம் இது. கேரள கோயில்கள்ல இன்னொரு விசேஷமும் உண்டு, அது வெடித்திருவிழா. பக்தர்கள் வெடிக்கான காணிக்க செலுத்தி அவங்களோட பேரையும் நட்சத்திரத்தையும் சொன்னா அவங்களுக்காக ஒரு வெடி வெடிப்பாங்க. இப்படி செய்யறதுனால அவங்களோட பாவம் தொலையும்னு ஒரு நம்பிக்கை. ஆனா இதுக்கு பின்னணி ஒண்ணு இருக்கு. ஒரு காலத்துல கேரளா முழுக்கவுமே அடர்ந்த காட்டு பகுதியா இருந்திருக்கு. கோயில்களும் வீடுகளும் காட்டுப்பகுதிக்கு நடுவுல தான் இருந்தது. அந்த காட்டுக்குள்ள பயணப்படுறவங்க மிருகங்கள் நெருங்காம இருக்கணுங்கிறதுக்காக சில வகை ஒலிகளை எழுப்பிக்கிட்டே போவாங்க. தார தப்பட்ட அடிக்கிறது, கூக்குரல் எழுப்புறது மாதிரியான சத்தங்களோட வெடிகளை போடுற பழக்கமும் இருந்திருக்கு. அந்த பழக்கம் இன்னைக்கு ஒரு சடங்கா மாறி இருக்கு. கைப்புலா கோயில்லையும் அந்த வெடி சடங்கு கடைபிடிக்கிறாங்க. நாம தொடர்ந்து சிவன் கோயில்களை பார்த்துட்டு வரோம். பந்தள ராஜாவுக்கு சிவன் மேல உள்ள பக்தியும் நாம பார்த்துட்டு வர்றதுதான். இதுக்கு பின்புலமா ஒரு காரணம் இருக்கு. அடிப்படையில பந்தள ராஜாக்கள் மதுரையை சேர்ந்தவங்க. மதுரை சொக்கநாதர் இவங்களோட குலதெய்வம். மதுரை மீனாட்சி அம்மன் பந்தள குடும்பத்துக்கு குலதெய்வம். இவங்க வழி வழியா வழிபட்டுட்டு வர்ற மீனாட்சி அம்மனுக்கு பந்தளத்திலையும் ஒரு கோயில் நிர்மாணிச்சிருக்கிறாங்க. இந்த கோயில் தான் மதுரை மீனாட்சிக்காக பந்தள அரசர் கட்டினது. கோயில் பக்கத்துல இருக்கிற அச்சன் கோயில் ஆத்துல குளிச்சுட்டு பெண்கள் கோயில்ல விளக்கேத்துவாங்க. இந்த கோயில் மீனாட்சி அம்மனுக்கும் சபரிமலை சன்னிதான ஐயப்பனுக்கும்
நேரடி தொடர்பு இருக்குங்கிறது இங்க உள்ள மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அதை உறுதி செய்யறது மாதிரி ஒரு சம்பவமும் இங்க நடந்திருக்கு. அரசி வாழ்ந்த அரண்மனை வளாகத்துக்குள்ளே இருக்கிற இந்த கோயில் தான் அரச பரம்பரையோட குலதெய்வ கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சபரிமலை ஐயப்பன் கோயில்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா இங்க இருக்கிற அம்மன் இவங்களுக்கு உணர்த்துவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு உதாரணமா இவங்க ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. சமீபத்துல சபரிமலை ஐயப்பன் கோயில்ல தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி இங்க இருக்கிற அம்மன் கோயிலும் தானா தீப்பிடிச்சு எரிஞ்சுதான். அந்த தீப்பிடிச்சு எரிஞ்ச சம்பவத்துக்கு அப்புறம் சிதைந்த விக்கிரகத்தையும் 2 வாளையும் வச்சுதான் இவங்க இப்பவும் வணங்கி வர்றாங்க. இங்க இருக்கிற பகவதி அம்மன் வேற யாரும் இல்ல, மதுரை மீனாட்சி அம்மன். நாம ஏற்கனவே பார்த்த ராணிக்கோட்டையோட நுழைவு வாயில் இது. இங்கதான் திருவாபரணங்கள் இருந்ததுன்னு பார்த்தோம். ராஜ அலங்காரத்துல ஒரு நாள் மட்டும் காட்சி தர்ற ஐயப்பனுக்கான வாழ் திருவாபரண பெட்டியோட சேர்ந்து பயணப்படும். அப்படி அந்த வாழ் பந்தளத்தை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி மணிகண்டனோட தந்தை ஸ்தானத்துல வர்ற பரம்பரை ராஜா கிட்ட ஆசி வாங்கிட்டு அதுக்கு பிறகு இந்த ராணிக்கோட்டைக்கு வந்து அம்மா ஸ்தானத்துல இருக்கிற ராணி கிட்டையும் ஆசி வாங்கிட்டு இந்த படிகள் வழியாத்தான் கடந்து போகும். அப்படி எடுத்துட்டு போற இந்த படிகளோட எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 18. இப்ப நான் இருக்கிற இடம் ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். சபரிமலை ஐயப்பன் கோயில்ல 18 படிகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கேயும் சரியா 18 படிகள் இருக்கு. இந்த 18 படிகளுக்கும் சபரிமலை கோயில்ல இருக்கிற 18 படிகளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இங்க உள்ள அரச குடும்பத்துக்காரங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த 18 படிகளை பின்பற்றி தான் சபரிமலை கோயில்ல இந்த 18 படிகள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. இப்பவும் கூட இது வழியாதான் ஒரு அரச பிரதிநிதியோட தலைமையோட 42 பேர் புடைசூழ திருவாபரணங்கள் இங்க இருந்து சபரிமலைக்கு எடுத்து செல்லப்படும். ஒரு காலத்துல ஒட்டுமொத்த பந்தல அரண்மனைக்கும் நுழைவாயிலா இருந்த அந்த இடத்துலதான் இப்ப நாம இருக்கோம். துறவர நிலையில இருக்கிறவங்க தாய் தந்தை பற்ற கூட அறுத்து எரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை ராஜ அலங்காரத்துல பந்தளத்து இளவரசனா இருக்கிறாரு ஐயப்பன். அந்த நாள்ல தனது தாய் தந்தை கிட்ட ஆசி வாங்குறாரு. இதோட குறியீடுதான் வாழ் மூலமா அவருக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லுவாங்க. ஒரு தெய்வம் தனது தந்தைக்கும் தாய்க்கும் வழங்கிய மரியாதையை பார்த்தோம். அடுத்தபடியா அவர் தன்னோட குருவுக்கு வழங்கிய மரியாதையை பார்க்க வேண்டாமா என்ன? அதுவும் மணிகண்டன் குருகுலம் கத்துக்கிட்ட இடத்துக்கே போய் பார்க்கலாம். பந்தள ராணி அரண்மனையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செஞ்சா வர்றது குருநாதன் முகடிங்கிற இடம். இங்க ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கு. புராண காலத்துல ஐயப்பன் கல்வி பயின்ற அந்த குருகுலத்தை தேடிதான் இப்ப நாம வந்திருக்கோம். ஒரு காலத்துல சுற்றிலும் காடுகளா இருந்த பகுதி இப்ப அங்கங்க சில குடியிருப்புகளா இருக்கு. இன்னும் இங்க இருந்து கொஞ்சம் மலை உச்சி ஏறினா அந்த இடத்துக்கு போயிடலாம். இந்த குருகுலம் இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். மணிகண்டன் குருகுலம் கத்துக்கிட்ட இடம் இதுதான். இங்கேயும் ஒரு சிவன் விஷ்ணு கோயில் இருக்கு. இதோட ஐயப்பனுக்கு தனி சன்னதி இருக்கு. ஆயிரத்தி 800 வருஷ பழமையான கோயில் இது. இந்த கோயில்ல ஐயப்பனோட குருநாதருக்கு ஐயப்பன் பக்கத்திலேயே ஒரு சிலையும் இருக்கு. முதல்ல குருநாதரோட சிலை இந்த மரத்துக்கு கீழே தான் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகுதான் ஐயப்பனுக்கு பக்கத்திலேயே குருநாதருக்கு சிலை வைக்கப்பட்டது. ஐயப்ப சாமிகள்ல நிறைய குருசாமிகள் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா ஐயப்பனுடைய குருவே சாமியா வணங்கப்படுற ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறது நம்மள பலருக்கு தெரியாது இல்லையா? ஐயப்பன் குருகுல கல்வி பயின்ற குருநாத முகடு அப்படிங்கிற இடம் தான் இது. இங்க ஐயப்பனுடைய சிலைக்கு இடதுபுறமா சிவனுடைய சன்னிதானமும் வலதுபுறமா விஷ்ணுவுடைய சன்னிதானமும் ஐயப்பனுக்கு நேர் எதிரா ஐயப்பனோட குருவோட சன்னிதானமும் வைக்கப்பட்டிருக்கு. புராண முக்கியத்துவம் வாய்ந்த கிட்டத்தட்ட 1800 வருடங்கள் பழமையான அந்த கோயில்ல தான் இப்ப நாம இருக்கிறோம். இங்க ஐயப்பன் தெய்வ குழந்தை அறியப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். மன்னர் ராஜசேகரன் குழந்தைய பந்தளத்துக்கு அழைச்சிட்டு வர்றார். மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ஆனந்தம். பொன்னிற மேனியில மின்னின குழந்தைய பாக்குறவங்களுக்கு அந்த குழந்தை மேல பிரியம் மட்டும் இல்லாம மரியாதையும் ஏற்பட்டது. குழந்தைக்கு மணிகண்டன் பெயர் சூட்டி ராஜசேகரன் அருமையா பாத்துக்கிறார். உரிய வயசுல வில்வித்தை, வாழ் பயிற்சி, குதிரை ஏற்றம், வேத மந்திர பாடம்னு கத்துக்க குருகுலம் அனுப்புறார்.
இது எல்லாத்தையும் ஒரு குரு கிட்ட கத்துக்கிட்ட மணிகண்டனை பார்த்து அந்த குருவே ஆச்சரியப்படுறாரு. மற்ற குழந்தைகளை காட்டிலும் மணிகண்டன் எல்லா விதத்திலையும் சிறந்து விளங்குறத பார்த்து அவருக்கு ஆச்சரியம். எப்படி இந்த சின்ன வயசுல இவ்வளவு பக்குவமா ஒரு குழந்தை நடந்துக்க முடியும்னு எல்லார்கிட்டையும் சொல்லி வியப்படைகிறாரு. நாள் ஆக ஆக வந்திருக்கிறது சாதாரண மாணவன் இல்ல, தெய்வ அம்சம் பொருந்துற ஒரு குழந்தை அப்படின்னு குருவுக்கு உணர்வு வருது. அதுக்கு சாட்சியா ஒரு சம்பவமும் குருகுலத்துல நடக்குது. குருநாதரோட மகனுக்கு வாய் பேச முடியாம போனப்ப மணிகண்டனோட அருளால அவருடைய மகன் பேசுறார். இந்த சம்பவம் நடந்த பிறகு மணிகண்டனோட புகழ் எல்லா இடத்திலையும் பரவுது. இதுவரை செல்ல குழந்தையா கொண்டாடிட்டு இருந்த மணிகண்டனை எல்லாரும் இப்ப பக்தியோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஐயப்பன் 12 ஆண்டுகள் வாழ்ந்த இடத்தினுடைய தடயங்களும் சுவடுகளும் இந்த பந்தளத்துல இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அப்படிங்கறத இந்த பயணம் முழுக்க நாம பார்த்தோம். ஆனா நம்மளோட பயணம் இதுவரை முடியல. இன்னும் நம்ம பாக்குறதுக்கு நிறைய முக்கியமான இடங்களும் ஐயப்ப வரலாற்றோட நெருங்கின தொடர்புடைய ஒரு முக்கியமான மனிதரும் இருக்கிறார். அந்த இடங்கள் என்ன, அவர் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நம்ம அடுத்த வாரம்